நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வீட்டில் தாயாக, தாரமாக, பிள்ளையாக, என் கூட பிறந்த சகோதர சகோதரியாக அல்லது நல்ல ஒரு தோழியாக, இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பெண்களுடைய தொடர்பு, நட்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கும். சரி, அப்படிப்பட்ட பெண்களால் சில நன்மை நடக்கும், சில தீமையும் நடக்கும். ஆனா இந்த ராசியில் உள்ள பெண்கள் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் இந்த அதிர்ஷ்டம், இந்த யோகம் நிச்சயம். அவர்களால் இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். அவர்கள் வந்ததற்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இது நடக்கும். ஸோ நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த பதிவு பொருந்தும். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி பயிற்சி பலன் மற்றும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள் ஏன்னா அனைத்தும் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற வசதி தவறாம செலக்ட் பண்ணிக்கணும். அதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னா அது சுக்கிர பகவான். இந்த ஒரு துலாம் ராசியை பொறுத்தவரை நியாய தர்மத்தை சரியாக எடை போட்டு அதற்கேற்றபடி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், மற்றவருடைய தோல்வியிலும் கலந்து கொண்டு அவர்களை வெற்றி பெற செய்யும் வரை அவர்களுக்கு நல்ல ஒரு தோழனாக இருக்கக்கூடியவர்கள். நீங்க மட்டும் ஜெயிச்சுட்டு போனா போதாது, மற்றவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவர்கள் நீங்க. சரி, அப்படி மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சில பெண்களால் மிகுந்த நல்ல யோகம் கிடைக்கும். அது சில ராசியில் பிறந்த பெண்களால் அது கண்டிப்பா நடக்கும். சில பெண்கள் வந்ததுக்கு பின்னாடி ஒரு வேலை அமையும், அல்லது தொழில் நல்ல லாபத்துல போகும், சொத்துக்கள் அமையும். சில பெண்கள் கிடைச்சதுக்கு அப்புறம், வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில சில அதிர்ஷ்ட யோகம், எதிர்பார பதவி யோகங்களா கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட பெண்களை தான் நம்ம மகாலட்சுமி அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய வாழ்க்கையில அவர்கள் வந்ததுக்கு பின்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடந்தா, நம்ம மிகப்பெரிய அளவு மாறினால், சரிங்களா, அதற்கு காரணம் அவர்களாக இருந்தால் அதைத்தான் நம்ம மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ராசி அமைப்புடைய பெண்கள் யார்? முதல்ல அந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீடாக வரக்கூடிய விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசியிலோ அல்லது விருச்சிக லக்னத்திலேயோ பிறந்த பெண்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபரா அல்லது உங்களுடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருந்தா கண்டிப்பா தன வருவாய் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உயரும். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் முக்கியமான நபராயிருந்து பல காரியத்திற்கு உதவி செய்வார்கள். அதே போல உங்களுடைய செலவை குறைச்சி சேமிப்பு உயர்த்துவதில் கண்ணும் கருத்துமா இருப்பார்கள். உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய விஷயத்தில் இவர்களுடைய உதவி, தலையீடு கண்டிப்பா இருக்கும். அதே போல வாதிட்டு ஜெயிக்க வேண்டிய சில விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமைகள், இதையெல்லாம் பெற்று தர்றதுக்கு இந்த விருச்சிக ராசியில பிறந்த பெண்கள் முக்கிய காரணமாக இருப்பாங்க. அது எந்த மாற்று கருத்துங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாவதில் இவருடைய தலையீடு, பங்கு நிச்சயம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசி பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியா கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த பெண்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். உங்களுக்கு உங்களுடைய காதல், உங்களுடைய கல்யாணம், உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி அல்லது பிரபலம் அடையக்கூடிய ஒரு பிரபல யோகத்தை இவர்கள் மூலமாக நீங்க பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கும்பராசி பெண்கள் வந்துவிட்டால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு, புதியதொரு வாழ்க்கை அமைய போவது உறுதி. அதுதான் மாற்று கருத்தம். அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். இந்த லாட்டரி டிக்கெட்டு, புதியல், பெரிய அளவு ஒரு ஷேர் மார்க்கெட்டு, திடீர்னு ஒரு பதவி, ஒரு பிரபலம் அடையக்கூடிய இந்த மாதிரி ஒரு யோகத்தை இந்த கும்பராசியில் பிறந்த பெண்கள் மூலமாக அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த பெண்கள் வந்ததற்கு பின்பாக நீங்க அனுபவிக்க போவது உறுதி. சரிங்களா? அடுத்தபடியா மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த பெண்கள் சொத்து யோகம் உண்டு, நில யோகம் உண்டு. இவர்கள் வந்ததுக்கு பின்பாக கண்டிப்பா கார், வண்டி, வாகனம், சொத்துக்கள், நிலம் போன்ற விஷயங்கள் வாங்குவீங்க. அதற்கு அதிர்ஷ்டசாலியாக இவர்கள் கண்டிப்பான முறையில் இருப்பார்கள். அல்லது அவர்களுடைய, அதாவது மேசராசி பெண்களே உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சா அந்த வாழ்க்கை துணை மூலமாக சொத்து வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல ஒரு தோழனாக, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். அவங்களே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா அமைறாங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவு ஒரு பாண்டிங் இருக்கும். தொழில் பார்ட்னரா, வேலை பார்ட்னரா அமைஞ்சா நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும். நீண்ட வருடங்கள் தொடர்பில் இருப்பாங்க. அது வந்து மாற்ற கருத்து. அடுத்தபடியா பார்க்கக்கூடிய மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த பெண்கள் கண்டிப்பா உங்களுடைய கடமைகளை செய்து கொடுப்பதில் முதல் பங்கு, உங்களுக்கு கிடைக்கிற பதவியில, உங்களுக்கு கிடைக்கிற கௌரவத்துல, உங்களுக்கு கிடைக்கிற புகழ்ல இவங்க ஒரு ஆணிவேரா இருப்பாங்க. உங்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் தூக்கி வைத்து அழகு பார்ப்பார்கள். ஸோ உங்களை மிகப்பெரிய அளவு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய, மாற்றக்கூடிய வல்லமை இவர்களிடம் உண்டு.
ஸோ மிதுன ராசி இல்லை மிதுன லக்னத்தில் பிறந்த பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்ததுக்கு பின்பாக சில ட்விஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெறும். இதற்கு அடுத்தபடியாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்கள் தன்னை இழந்து உங்களை வளர்ச்சி பெற செய்வார்கள். சரிங்களா? அது இந்த சிம்மராசிக்காரங்கிட்ட பொருந்தும். மற்ற யாருக்கும் கட்டுப்படாமல் அடிபணியாமல் இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க. ஆனால் துலாம் ராசியில் மட்டும் உங்களை மட்டும் பல விஷயத்தை விட்டு கொடுத்து உங்களுக்காக சில காரியங்களை மறைமுகமாக அல்லது நேரடியாக கூட செய்வாங்க. ஸோ உங்களுக்கு தன்னை இழந்து உங்களை அவங்க தோல்வி ஏற்றிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் லாபம் அடையணும், நீங்கள் வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருப்பாங்க அந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்கள். ஸோ இவங்க மூலமாக எதிர்பார்க்காத கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு தொழிலில் ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். அதே போல் உங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய, உங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய, உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குன்னா அதுலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய முக்கியமான நபராக இவர்கள் இருப்பார்கள். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த 5 ராசி, அதாவது விருச்சகம், கும்பம், மேசம் மற்றும் மிதுனம், இதற்கு அடுத்தபடியாக சிம்மம், இந்த ராசியில் பிறந்த பெண்களோ அல்லது இந்த லக்னத்தில் பிறந்த பெண்களோ உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் வரையில் தொடர்பு ஏற்பட்டா ஸோ இவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க மூலமா உங்களுடைய வாழ்க்கையில பணம், தங்கம், சொத்து, கார், வண்டி வாகனம், பதவி, முக்கியமான பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கண்டிப்பா இவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சார் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பா எந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது குறிப்பிட்ட துலா ராசியில் பிறந்தவங்க கன்னி தெய்வ வழிபாடு, சப்த கன்னிமார் வழிபாடு செய்யறது நல்லது. அதே போல் இந்த பெண்களுடைய சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில். ஸோ இவருடைய கோபதாவங்களுக்கு ஆளாகிற வேண்டாம். ஸோ பெண் சாபம் பொல்லாது சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த ராசியில் உள்ள பெண்கள் இருந்தால் ஸோ அவர்களிடம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வதும் கண்டிப்பாக உங்களுக்கு பெருமளவு நல்லது. ஸோ அவர்களோடு நல்ல முறையில் நட்போ உறவோ வச்சிருந்தா மிகப்பெரிய அளவு அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும், நடக்கும். அதுதான் மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்த கன்னிமாருடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணிக்கங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. பெண்களாலேயே பிரச்சனை இருக்குது, பெரிய அளவு ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த பெண்கள் சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து நான் எப்படி தப்பிப்பேன், அந்த பெண்கள் சம்பந்தமான மனப்பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை விமோச்சனம் எப்போ கிடைக்கும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கஷ்ட நஷ்டத்திலிருந்து துலாம் ராசிக்காரர்கள் தப்பிப்பதற்கு என்ன ஒரு வழி, என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சப்த கன்னிமார் வழிபாடு. அந்த சப்த கன்னிமார் வழிபாடு வெள்ளிக்கிழமை என்றோ அல்லது பஞ்சமி திதி என்றோ பண்ணுவது நல்லது. ஸோ எப்போவுமே எல்லா சிவாலயங்களிலுமே 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இடத்துல, இறுதி இடத்துல 63 நாட்கள் முடியக்கூடிய இடத்துல சப்தகன்னிமார் இருப்பாங்க. துர்க்கையம்மன் ஆலயத்திலும் இருக்கும். அந்த சப்தகன்னிமாருக்கு கண்டிப்பாக குங்குமம் மற்றும் மஞ்சள் அபிஷேகம். ஸோ இந்த 2 அபிஷேகம், குங்குமம் மற்றும் மஞ்சள் அபிஷேகம் குறிப்பிட்ட பஞ்சமி திதி என்று செய்கின்ற பொழுது இந்த பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு குறையும், மறையும். ஸோ சப்த கன்னிமாருடைய வழிபாடுகளை துலாம் ராசிக்காரங்க தவறாமல் ஒண்ணுகின்ற பொழுது பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகி அதே பெண்களால் நன்மையும் கிடைக்கும். அதுதான் மாற்று கருத்தும்ல, தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லதுங்களே, நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணும், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தெரிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.